சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எப்படியும் ஒரு 2-3 பேரை தான் விட்டுருப்போம். அதுவும் அப்புறமா ஞாபகம் வந்ததை எழுதிடுறேன். சரிடாமா. மடி, இதுவரைக்கும் எத்தனை பத்திரிக்கை வந்திருக்கு? இப்பவே 400க்கு மேல வந்திருக்குப்பா. ஓ, இன்னும் என் ஃப்ரெண்ட்ஸ், அகல்யா, ஜெகன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. ஆமாக்கா, என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் எல்லாருக்கும் கொடுக்கணும். ஆமாப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ் இப்பவே கேட்டுட்டு இருக்காங்க. டேய், எல்லாருக்கும் கொடுக்கலாம்டா. சரிப்பா சரிப்பா. ஒரு பத்திரிக்கை 150 ரூபான்னு பிரபு ஏற்கனவே சண்டை போட்டுட்டு இருக்கான். இவங்க என்னடான்னா வாட்டர் கேன் போடுற இடங்கள் எல்லாம் பத்திரிக்கை கொடுக்கணும்னு பேசிட்டு இருக்காங்க. இத வச்சு ஒரு பெரிய பிரச்சனை கிளப்பி விட்டுற வேண்டியதா. ஆதிர, அம்மா, நம்ம தெருவுல இருக்கிற எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுக்கணும். அப்புறம் ஊர்ல இருக்கிற நம்ம சொந்தக்காரங்க, உன் அம்மா கௌரி அக்காவோட படிச்சவங்க, என் கூட படிச்சவங்க, இப்படி எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுக்கணும். நான் அப்புறமா பேரெல்லாம் சொல்றேன், நீ எழுதி வச்சுக்க. சரிம்மா. அப்பா, பத்திரிக்கை பத்தாதுப்பா. மடி, இன்னும் எத்தனை பத்திரிக்கை தேவைப்படும்? எப்படியும் இன்னும் 200 பத்திரிக்கையாச்சும் வேணும். சரி அம்மாடி, மாப்பிள்ளை கிட்ட சொல்லி ஒரு 300 பத்திரிக்கையா வாங்கிடுவோம். அடிக்கடி கேட்டு இருந்தா நல்லா இருக்காதுல்ல. அப்பா, 300 பத்திரிக்கையாப்பா? மடி, என்னடாமா மடி, பணம் செலவாகுமேன்னு பாக்குறியா? பரவாயில்லம்மா, ஒருத்தர் மனசும் குறைப்பட்டு போயிடக்கூடாது. எல்லாரும் வந்து நிறைஞ்ச சபையில உன் கல்யாணம் நடக்கணும்டாமா. நீ மாப்பிள்ளை கிட்ட சொல்லு, நான் அவர்கிட்ட ஜாஸ்தியா 2 லட்சம் கொடுத்துருக்கேனே. இப்படிதான் முன்ன பின்ன ஏதாச்சும் ஆகும்னு எனக்கு தெரியும். சரிப்பா, பேசுறேன். சரிம்மா. ஏங்க, இதெல்லாம் ஆதர பேசினா முறையா இருக்காதுங்க. நீங்க மாப்பிள்ளை கிட்ட பேசுங்க, இல்லன்னா நான் வேணா பேசுறேன். அதான் மரியாதையா இருக்கும். இல்ல 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 இல்ல, நீ பேச வேண்டாம், நான் பேசிக்கிறேன். சரி, பேசுங்க. நீங்க பேசினாதானே பிரச்சனை வெடிக்கும். நம்ம குடும்பத்துக்கு இன்னும் பணத்தோட அருமையும் பெருமையும் தெரியவே மாட்டேங்குது. தெருவுக்கே பத்திரிகை கொடுக்கணும்னு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம சொல்றாங்களே. நாம உஷாரா இல்லைன்னா செலவு கண்ணா பின்னான்னு ஆகும் போல இருக்கே. ஏற்கனவே ஆதரையோட அப்பா பெரிய வில்லனா இருக்காருன்னா அவரு பத்தாதுன்னு நம்ம வீட்டுல சைடு வில்லனுங்களா இருந்துட்டு பாடப்படுத்தி எடுக்கிறாங்களே. இப்ப யாரு? ஐயோ, பெரிய வில்ல, இவர் எதுக்கு போன் பண்றாரு? என்ன வீடு கொண்டு போட போறாரோ தெரியலையே. இப்ப என்ன பண்றது? டே பிரபு, அட்டன் பண்ணாம விட்டுரு, அதான் உனக்கு நல்லது. அப்பாடா, மாப்பிள்ளை போன் எடுக்கலையே. ஐயோ, இந்த பெரிய வில்லன் விட மாட்டார் போல இருக்கே. நான் ஸ்டாப்பா போன் பண்ணிட்டே இருக்காரு. ஆதர முதல்ல அப்பா போன் பண்ணாரு, இப்ப பொண்ணு பண்ணுது. அடுத்த பிரச்சனை ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கு. ஆதர, சொல்ல ஆதர. எங்க அப்பா போன் பண்ணாரா? அது நான் போனை சார்ஜ்ல போட்டிருந்தேனா, போன் அடிச்சது. நான் வந்து எடுக்கிறதுக்குள்ள கட் ஆயிருச்சு. மாமா தான் போன் பண்ணிருந்தாரு. நான் அவருக்கு திருப்பி கால் பண்றதுக்குள்ள நீ பண்ணிட்ட. நல்ல வேலை. நல்ல வேலையா? என்ன ஆதர சொல்ற? என் மாமா போன் பண்ணி நான் எடுக்காம விட்டுட்டேன். அத நினைச்சு மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டு ஏங்கிட்டு இருக்கு தெரியுமா? ஐயோ, நீங்க ஒண்ணு வருத்தப்படாதீங்க. என் அப்பா மறுபடியும் போன் பண்ணுவாரு. மறுபடியும் போன் பண்ணுவாரா?
இல்ல என்னாச்சு ஆதர? அது நான் அப்புறமா எல்லாத்தையும் சொல்றேன். எங்க அப்பா என்ன சொன்னாலும் சரிங்க மாமான்னு மட்டும் சொல்லுங்க, வேற எதுவும் சொல்லாதீங்க. மாமா என்ன சொன்னாலும் சரிங்க மாமான்னு சொல்லணுமா? ஆமா. ஆ, ஆமா அவரு என்ன சொல்லுவாரு? யோ, அதான் நான் அப்புறமா சொல்றேன்னு சொன்னேன்ல. சரி சரி, ஓகே, பாய். பாயா? ஹலோ ஹலோ ஆதர வச்சிட்டாளா? நான் என்ன சொல்லணும்னு சொன்னா, ஆனா அவர் என்ன சொல்லுவாருன்னு சொல்லாமலே கட் பண்ணிட்டாளே. என்னவா இருக்கும்? என்ன என்ன ஒருவேளை பெரிய வில்லன் தானா? ஆமா, பெரிய வில்லனே தான். மாமா. மாப்பிள, சரிங்க மாமா. நான் ஒண்ணுமே சொல்லியே, சரிங்க மாமான்னு சொல்றீங்க. நீங்க என்ன சொன்னாலும் சரிங்க மாமா. மாப்பிள, இதை நீங்க சொல்றதுக்கு உங்களுக்கு பெரிய மனசு வேணும். இதை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு மாப்பிள. சரிங்க மாமா. நாங்க இப்பதான் யார் யாருக்கு பத்திரிக்கை கொடுக்கறான்னு லிஸ்ட் எழுதிட்டு இருந்தோம். சரிங்க மாமா. இப்பதான் தெரிஞ்சது பத்திரிக்கை கொஞ்சம் பத்தாது போல இருக்கு. சரிங்க மாமா. மாப்பிள, இன்னொரு 300 பத்திரிக்கை எங்களுக்கு அதிகமா தேவைப்படும் மாப்பிள. ஆத்தாடி, 300 பத்திரிகையா? இதுக்கப்புறமும் சரிங்க மாமான்னு சொல்லிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. நடிப்பை போடணும். மாப்பிள, மாமா மாமா சிக்னல் இல்ல மாமா. ஹலோ 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 மாமா. மாமா மாமா. மாப்பிள கேக்குதா? ஹலோ மாமா மாமா மாமா. மாப்பிள கேக்கல மாமா. மாப்பிள, ஹலோ மாப்பிள கேக்குதுங்களா? மாப்பிள, எம்மாடி ஆதர, அப்பா. உன் போனை கொஞ்சம் கொடுமா. என் போன்ல பேசுனா மாப்பிளைக்கு கேட்க மாட்டேங்குதான். ஹலோ மாமா மாமா மாமா. மாமா இப்ப கேக்குது மாமா. மாப்பிள, இப்ப கேக்குதா? கேக்குது கேக்குது. நீங்க என்ன சொன்னீங்க? ஒண்ணு இல்ல மாப்பிள, இப்பதான் லிஸ்ட் போட்டோம் பத்திரிக்கை வைக்க. இன்னொரு 300 பத்திரிக்கை அதிகமா தேவைப்படுது மாப்பிள. சரிங்க மாமா. மாப்பிள, உங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லையே? கஷ்டம்தான். என்ன மாப்பிள, என்ன மாப்பிள? இல்ல சரிங்க மாமா. இல்ல சரிங்க மாப்பிள, ரொம்ப சந்தோஷம். வச்சுட்டுங்களா? சரிங்க மாமா. சரிங்க மாமா. சரிங்க மாப்பிள. உங்க மாப்பிள்ள என்ன சொன்னாருப்பா? நான் என்ன சொன்னாலும் சரிங்க மாமா சரிங்க மாமான்னு சந்தோஷமா சொன்னாருமா. எம்மாடி, இப்படிப்பட்ட ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நம்ம ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுமா. நான் சொன்ன மாதிரி சரிங்க மாமான்னு சொல்லலனா என்ன நடந்திருக்கும்னு அவருக்கு தான் தெரியுமே. அதான் நாம சொன்ன மாதிரியே சொல்லிருக்காரு. 300 பத்திரிக்கைக்கு பிரபு சரின்னு சொல்லிட்டானா? பெரிய பூகம்ப வெடிக்கும்னு நினைச்சா